பூஷன்ஜியை பார்த்தால் போதும், ஜாதகம் உங்கள் சாதகமாகும். ஓம் சிவ சிவ ஓம். அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கைகால் வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆலய பரிகாரம்னு சொல்கிறேன், ஒரு சிறு மருத்துவ குறிப்பும் சொல்கிறேன். நீங்கள் தினமும் காலையில் நீங்கள் காஃபி சாப்பிட்றதா சாப்பிடுங்க, தவறு இல்லை. சாப்பிட்டுட்டு இல்லை தண்ணீர் குடிச்சிட்டு கொனை கழிச்சு ஒரு கொஞ்சோண்டு கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் ஒரு 10 கொத்தவரங்காய், ஒரு சிறு துண்டு பூசணிக்காய், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் அவரைக்காய், இது போல் காய்கறிகள், அதாவது எந்த காய்கறினா சேர்த்துங்க. ஒரு சிறு துண்டு கேரட்டு, ஒரு சிறு துண்டு முள்ளங்கி, இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு குடிச்சிருங்க. குடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் வாரத்துக்கு இது போல் 4 நாள் குடிச்சு பாருங்கள். அந்த வலிகள் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் வலிகள் குறைஞ்சிடும். டாக்டர்ஸ் தேய்மானம் இது சரி வராது சர்ஜரின்னு பயமுறுத்துவாங்க. நான் எந்த டாக்டரையும் குறை சொல்லவில்லை, பயமுறுத்துவாங்க. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பெயின் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, நீங்கள் தேய்பிறை சப்தமி திதி அன்னைக்கு சனீஸ்வரருடைய ஆலயத்துக்கு சென்று, அதாவது சனீஸ்வரர் இருக்கார்ல நவகிரகத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலே செய்யலாம். சனீஸ்வரருக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த எள்ளு முடிச்சு போடுறதுலாம் லேட்டஸ்ட்டாக வந்ததுங்க. நல்லெண்ணெயே எள்ளு தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அதனால் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அது எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபடுங்க. அன்னைக்கு யாராவது அது மாதத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட போதும். யாராவது கால் ஊனமுற்றவர்கள், கை ஊனமுற்றவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. அதனால் அந்த வலிகள் குறைஞ்சி உங்களுக்கு சுகமான ஒரு நிலை ஏற்படும். இது நடைமுறையில் கண்ட பரிகாரம். இது அனுபவபூர்வமான பரிகாரம். பலகாலமாக பல பேருக்கு சொல்லி பல நல்ல விஷயங்கள் நடந்த ஒரு பரிகாரம். வாழ்த்துக்கள். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.